கண்ணீரண்டு போதவில் சொல்ல ஒட்டு மொத்த எடுப்பேனே கட்டு சட்டி வச்சு ரசிப்பேனே. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரிவியூவில் பார்த்த போல் ஃபஸ்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்களா, அதே போல் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சர்ட் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இப்போ வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி இப்போ டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோவை கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிவிடுங்க கைஸ் ஃபோட்டோவை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இதில் ஸ்டாச்சுரேஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டாச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி -15க்கு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இதில் வந்து லைட்னஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு -50 வச்சுடுங்க. அதுக்கப்புறம் டிக் ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு இந்த மாதிரி வீடியோட ஃபோட்டோ லாஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டுருங்க கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோட ஸ்டார்டிங் வாங்க கைஸ். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு இப்போ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணது வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இதை வந்து இந்த வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட்க்கு இந்த ஃபோட்டோ வந்து மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஏரோ ஐக்கான் இருக்குது பாருங்கள் இந்த ஃபோட்டோ லேயரில் லாஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வீடியோ எண்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் போயிடும். இப்போ வந்து நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுவோம். பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் போய் நான் ஸ்க்ரீனில் என்ன தெரியுது பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எல்லா மெட்டீரியல் இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்துடும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்புக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். செட் பண்ண பிறகு இந்த லேயருடைய லாஸ்ட்டில் போய்ட்டு இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வீடியோ எண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு கரெக்டாக அந்த லேயர் வந்து மூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு அடுத்தது பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த இந்த மாதிரி ஒரு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். இமேஜை செலக்ட் பண்ண பிறகு இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி சுமால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு ஆரோ ஐக்கான் இருக்கும். அந்த லேயரில் ஃபஸ்ட்டு இருக்க ஆரோ ஐக்கானில் லாஸ்ட்டு ஒரு ஆரோ ஐக்கான் இருக்கும். அந்த லேயரில் செலக்ட் பண்ண இமேஜ் லேயரில் இதில் இப்போ வீடியோ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை செகண்ட் மூவ் பண்ணீங்களோ வீடியோ அத்தனை செகண்டுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே இது வந்து கரெக்டாக செட் ஆகிரும் கைஸ்.
சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஐக்கன் கொடுத்து பேக் வந்துடுங்க. டிக் ஐக்கன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் கீழே இருக்க அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ஃபோட்டோ லேயரு அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இதில் எஃபெக்ட் ஆப்ஷன் ஸ்டார் போல ஐக்கான் இருக்குது பாருங்கள், எஃபெக்ட் ஆப்ஷன். அந்த எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணுறோம்னா இதில் வந்து செலிப்ரேட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து மூணாவது இருக்க அந்த ஸ்னோ அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸ்னோ எஃபெக்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். வேல்யூ வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த ஏரோ ஐக்கனை வந்து இந்த லேயரில் இருக்க இந்த ஏரோ ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோட எண்டிங் வரைக்கும் கரெக்டாக செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பிறகு இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக மூவ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். லிரிக்ஸ் ஆட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அடுத்தது இருக்க இந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய லிரிக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மூணாவது இருக்குது ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டிக் ஐக்கன் கொடுத்து டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஸ்க்ரீனில் டச் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். டாப்பில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிராப்பிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் கீழே இருக்கு பாருங்கள், அதை வந்து இப்படி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க, கிராப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த டிக் ஐக்கன் கொடுத்து டிக் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கன் கொடுத்துடுங்க. வீடியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இப்போ எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகுது, வீடியோ ஒர்க் ஆகுது. சரி கைஸ், நம்ம இப்போ எடிட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இருக்க சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ சேவ் ஆகிட்டு கைஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.